அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. அசுரர்களின் குரு என்று சொல்லப்படக்கூடிய சுகாதிபதி கலத்திரக்காரகனாகிய சுக்கிர பகவான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பேரதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவினை பார்க்கும்போது கையில் பிறப்பு ஜாதகத்தினை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதியே சுக்கிர பகவான் தாங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் 9 கிரகங்களில் ஏனைய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் சரியாக அமைந்து விட்டால் அவனுக்கு திருமண வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும் காதலும் சொத்து சேர்க்கையும் உறவுகளிடம் நல்ல ஒரு பேரும் புகழும் நிச்சயமாக கிடைக்குங்க. அப்படிப்பட்ட இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சப்போஸ் உங்கள் துலா ராசிக்கு 3ஆம் வீடான தனுசு ராசியில் இருக்கும்போது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மையும் சிறுதூர பயணங்களால் லாபமும் ஏற்படுங்க. நினைத்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். காரிய வெற்றி, அரசு வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. வண்டி வாகன சேர்க்கை அதிகமாக இருக்குங்க. தகவல் தொடர்பு துறையில் நிச்சயமாக நல்லதொரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சிறுதூர பயணங்கள் அதிகமாக செய்வீங்க. அதனால் பலன் லாபம்ங்கிறது உண்டுங்க. சப்போஸ் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் 6ஆம் வீடான மீன ராசியில் சுக்கிரன் இருக்கும்போது எப்படி இருக்கும்? நிச்சயமாக இந்த 6ஆம் வீடு மீன ராசிங்கிறது சுக்கிர பகவான் உச்சமடையக்கூடிய வீடுங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். வேலையில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மேனேஜர், சுப்பீரியர், ஒரு டிஎல் போன்ற பதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. மேலும் கடன் கொடுத்து வாங்கக்கூடிய ஃபைனான்ஸ் நிறுவனம், வங்கித்துறை, நிதித்துறை போன்றவற்றில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. பேங்க், ட்ரெஷரி போன்ற இடங்களில் வேலை பார்ப்பீங்க. காவல்துறையில் வேலைக்கு வாய்ப்பு உண்டு. எப்பேற்பட்ட எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரி இருக்கக்கூடிய இடத்திலேயே நீங்கள் போய் ஜெயிச்சு காட்டுவீங்க. அடுத்தபடியாக சப்போஸ் இந்த பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு எப்படியான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்குங்க. மாமியார் வீட்டு சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. வண்டி வாகன சேர்க்கைக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. கட்டிய வீடு, பூர்வீக சொத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் 8ஆம் வீடான ரிஷபராசியில் சுக்கிர பகவான் இருந்தால் வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாட்டு பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாட்டு பொருட்களால் லாபம் உண்டு. வெளிநாட்டு பணம் உங்கள் கையில் புரளுங்க. அதே போல் மறைமுக வேலை தொழிலால் லாபம் உண்டு. யாருக்கும் தெரியாமல் பணத்தினை ஈட்டக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குங்க. சப்போஸ் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான சிம்ம ராசியில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, லாபம் ஏராளம் உண்டுங்க. தொழில் ரீதியாக, பூர்வீக சொத்து ரீதியாக நிச்சயமாக லாபம் உண்டு. அரசு வேலை, தொழில் இவையெல்லாம் அமையுங்க. அரசு பணம் அப்படின்றத நீங்கள் எப்படியும் அனுபவிப்பீங்க. அதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் துலா ராசியிலேயே உங்கள் ஜென்மத்திலேயே சுக்கிர பகவான் இருந்தால் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. அது நிறைவாக அமையும். சமூக சேவை செய்ய வாய்ப்பு இருக்குங்க. சினிமா, அரசியல் இவற்றிலெல்லாம் செல்வாக்கு கிடைக்கும். காதல் திருமணம் நிச்சயமாக நடக்குங்க. அதே நேரத்தில் இந்த சுக்கிர பகவான் கன்னி ராசியில் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்து விட்டால் சுக்கிரன் மூலமாக கெடுபலன்கள், தீய பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. மறைமுக காதல், தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள், தவறான நட்பு சேர்க்கை, இதனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். திருமணம்ங்கிற விஷயமே கௌரவமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குங்க. காதலில் தோல்வி ஏற்பட வாய்ப்பு உண்டு. வீட்டால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருக்கணும்னா சுக்கிரனுடைய வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு உரிய வெள்ளை மூச்சையை நிவேதனமாக படைத்து சுக்கிர பகவானுக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. நிச்சயமாக இந்த துன்பங்கள்லேருந்து நீங்கள் நீங்க முடியும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம்
உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த இடத்துல சுக்கிர பகவான் இருந்தால் எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குங்கிறத குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர் அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.